Hi, hello friends, welcome back to Nila's Ari Creations. இன்னைக்கு நம்ம வந்து ஆரி ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸோட செகண்ட் கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு ஒரு 37 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆரி ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ செகண்ட் கிளாஸ் போகிறப்பே நம்மளுக்கு வந்து 37 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் 37 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டுமே வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நேம் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு போயிட்டு வந்து இந்த 37 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டுமே வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னா ஐ எம் அட்டன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கிளாஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக தான். ஸோ இந்த 37 ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஐ எம் அட்டன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் ரீட் பண்ணுறேன். பொன் பரிமளா, மலர், வித்யா கணபதி, அம்மு, புனிதா பூமிநாதன், கிருஷ்ணா, அப்புறம் ஈஸ்வரி தருணேஷ், ஸ்ரீதேவி, தீப நாராயணன், சூர்யா ஆண்டவர், அப்புறம் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் லேடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப் சேனலோட பேர்னு சொல்லியிருந்தேன். அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா பேச்சியம்மாள். எனக்கு வந்து செப்பரேட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். உங்களோட நேம் நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன், பேச்சியம்மாள். அப்புறம் புவனா லக்ஷ்மி. இந்த மாதிரி தான் நீங்கள் யூடியூப் சேனலில் இருக்கிற நேமை தான் நான் எடுத்து வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ரியல் நேம் வேறு அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி இதான் என்னோடய நேம்னு சொல்லிடுங்க. நான் வந்து சேனலில் இருக்கிற நேமை தான் எடுத்து உங்கள் நேமாக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோபனா ஸ்வீட்டி, அப்புறம் டி ஆயிஷா, அப்புறம் மணி மகேஷ், யோகேஷ், நந்து வீடியோஸ், மஞ்சு ஏழுமலை, இந்துமதி கணபதி, பெனாசித் பேகம், அப்புறம் டிபி 531 சொல்லிட்டு ஒரு பேஜ்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தமிழ் சத்யா, அப்புறம் கீதா கண்ணன், நிஷா டெக்ஸ், சிவா பிரியாஸ், வளர்மதி சிலம்பரசன், பிஎஸ் காஸ் பிரபு, சக்தி கிச்சன், வி திருமால், சாய் அபி, சங்கீதா, ஜெமின் ராஜன், ரவி கௌசிக், ஞானசேகர், திவ்யா, ஸ்வீட்டி பிங்கி, லலிதா தர்மா, சிருஷ்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது நேமில் கரெக்ஷன் இருந்தாலும் ஐ எம் சாரி. நான் எனக்கு நோட் பண்ண வச்ச நேமை தான் வந்து ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட நேம் வேறு இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நேமாகவே வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 37 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் பார்த்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஐ எம் அட்டன் த கிளாஸ்னு சொல்லிவிட்டு. இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதே தான் ஐ வில் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நேமையுமே வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலாகவே நம்ம வந்து ரொம்ப கிளியராக ஆரி ஒர்க் வந்து சொல்லித்தர போகிறோம். நம்ம 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது 800 to 1000 இன்வெஸ்ட் பண்ணி ஆரி ஒர்க் போட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கிளாஸ் 2. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம கிளாஸ் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் நம்மளோட ஃப்ரேமில் வந்து எப்படி அந்த நாடா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 18 இன்ச்சு ஃப்ரேமு. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து 18 இன்ச் ஃப்ரேம் மட்டும் வாங்கினாலே போதும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வாங்கின 18 இன்ச் ஃப்ரேம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கலினாலும் பரவாயில்ல, இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமாவது போய் வாங்கி நீங்கள் வந்து இப்போ ப்ராக்டிஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், 18 இன்ச் ஃப்ரேமு. இதை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அவுட்டர் ரிங்குன்னு சொல்லலாம், இது வந்து இன்னர் ரிங்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த 2 ரிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இன்னர் ரிங்கில் தான் வந்து நம்ம அந்த நாடாவை வந்து சுற்ற போகிறோம். இந்த அவுட்டர் ரிங்கில் வந்து நம்ம இப்போ சுற்ற போகிறதில்ல. ஏதாவது ஒரு ரிங்கில் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறத மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிங்கில் மட்டும் நாடா வந்து எப்படி சுற்றலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ வாங்க நம்ம வந்து நாடா சுத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாடா சுற்றுறது தானே ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. இதுலேயுமே நம்ம சின்ன சின்ன டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி சுற்றினா மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஃபுல்லாகவே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி இன்னர் சைடு, அதாவது இது வந்து அவுட்டர் சைடு, ஃப்ரேமோட சைடு. ஸோ இந்த இன்னர் சைடு வர மாதிரி நம்ம இப்படி வச்சு லைட்டாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கணும். பாருங்க, நார்மல் க்ளூ எடுத்து ரொம்ப லைட்டாக இந்த ஃப்ரேமில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த நாடாலையும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கிராஸாக வைக்கணும், ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இந்த மாதிரி கிராஸாக வச்சு சுத்தத்துக்கு ஆரம்பிக்கலாம். இதை சுற்றும் போதுமே வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சுற்றுங்க. இப்போ பாருங்க, நம்ம க்ளூ அப்ளை பண்ண இடம் வந்து இன்னரில் வந்துருச்சு. ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இன்னரில் வந்திருக்கு. வைக்கிறதுமே வந்து கிராஸாக தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னரில் வச்சுட்டு சுத்த ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து இழுக்கணும். இழுத்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நாடா வந்து ரொம்ப லேஸ் ஆகிடும். நீங்கள் ஃப்ரீயாக விட்டு பண்ணீங்க அப்படின்னா நல்லா மொத்தமாக ஆகிடும். ஸோ மொத்தமாக நீங்கள் சுத்த இந்த அவுட்ரு ஃப்ரேம் வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகாது. ஏன்னா இதோட அடர்த்தி அதிகமாகிடுச்சு அப்படின்னா இது வந்து போயிட்டு செட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம எவ்வளோ லைட்டாக முடியுமோ அவ்வளோ லைட்டாக வந்து இதை சுற்றணும். ஸோ 2 ஃப்ரேமும் செட் ஆகணும்ல, நம்ம கிளாத் வச்சு வேறு செட் பண்ணுவோம். ஸோ அடர்த்தி அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த ஃப்ரேம் வந்து உட்காராது. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மேலே போடுற இந்த ஸ்க்ரூ டைப்பை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நாடாலேயே கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் ஸ்டெக்லாம் வந்து ஃபேஸ் பண்ண தேவையில்ல. அதுக்காக தான் நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக இழுத்துட்டு அதே மாதிரி பாருங்கள், இந்த செகண்ட் லேயர் போடுறப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் கீழே தான் வரணும். இந்த மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் லேயருக்கு மேலே வரக்கூடாது, இப்படி கீழே தான் வரணும். லைட்டாக வந்து நம்மளோட ஃப்ரேம் தெரிஞ்சாலுமே பிரச்சனை இல்லை. பாருங்கள், ரொம்ப லைட்டாக தெரியுது. பட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே வர அளவுக்கு டைட்டாக இழுத்து சுற்றணும். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாகவே நம்ம சுற்ற போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி தான் வந்து நான் சுற்றிட்டுருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக இழுத்துட்டு கீழே ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் ஒரு நூல் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் ஓகே தான். பாருங்கள், லைட்டாக நூல் கேப் இந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு லேயர் வரும்போதும் நல்லா இப்படி இழுத்து தான் சுற்றணும். இதை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணல, ரொம்ப அதாவது கிளாத் நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி சுற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரிய ஃப்ரேம் வந்து இதில் உட்காராது. ஸோ நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து சுற்றுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம்லேயே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் பாருங்கள், எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக இழுத்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு பார்க்கலாம் லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. பாருங்க, அதே மாதிரி நீங்கள் சுற்றிட்டு இருக்கும்போது தெரியாமல் கூட இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து சுற்றக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக சுற்றினீங்கன்னா இந்த நாடாவோட மொத்தம் வந்து அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இப்படி கிராஸாக தான் நீங்கள் வந்து கொண்டுட்டு வரணும். அப்போ தான் இந்த நாடா வந்து ரொம்பவே லைட் ஆகிடும், அதாவது தின் ஆகிடும். நீங்கள் இப்படி வைக்கும்போது இதோட லேயர்ஸ் அதிகமாகி திக்காக இருக்கும். இப்படி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிராஸில் நல்லா இழுத்து கொண்டுட்டு வரும்போது
இந்த மாதிரி தின்னாக இருக்கும். ஸோ ஃப்ரேமோட அந்த இன்ச் வந்து எக்ஸஸ் ஆகாது, அதுக்காக தான். பாருங்கள், ஃபுல்லாக கிராஸ் லைன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸுமே பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதான் 2-3 டைம்லாம் வந்து ட்ரை பண்ணி டயர்டாக தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம்லேயே நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்மளுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அடுத்த வேலைக்கு வந்து போயிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து செகண்ட் டைம் கண்டிப்பாக நம்ம வீடியோவை மறுபடியும் பார்த்துட்டு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் செகண்ட் டைமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமே நான் சொல்லித்தர இதே மெத்தடில் கரெக்டாக ஒரு விஷயத்த கூட ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா 100% ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக ப்ராப்பராக வந்துடும். என்னடா இந்த நாடா சுற்றுறதுக்கே இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேனேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம இந்த நாடா வந்து சுற்றுறதுக்கு வரலன்னு சொல்லிட்டு இது இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரேமோட ஷார்ப் வத்து அதாவது 4 கார்னர்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட கிளாத்தை வந்து துணி பிரிஞ்சு போகிறது, அப்புறம் இழுத்துட்டு வருது, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வரும் இந்த ஃப்ரேமில் நீங்கள் அப்படியே வந்து கிளாத்தை வச்சிங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம நாடா சுற்றிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு க்ரிப்பும் கிடைக்கும், துணியும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதுக்காக தான். அவ்வளோதான் பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே சுற்றிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட் லேயர் சுற்றிட்டு இதோட அவுட்டருமே வந்து இந்த வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி முடித்தோடனே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணுற இடமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து உள்ளே முடிகிற மாதிரி தான் வச்சு கட் பண்ணணும். அதாவது இந்த நாடா துணி எக்ஸஸ் வந்து இன்னர் சைடு முடிகிற மாதிரி தான் வச்சு நீங்கள் கட் பண்ணணும். பாருங்கள், இதுதான் நம்மளோட லாஸ்ட் லேயர். நம்ம எங்கே ஜாயின் பண்ணமோ அந்த இடத்துல லைட்டாக க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி இன்னர் சைடே வர மாதிரி தான் வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். இதோட அவுட்டரை வந்து நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. இப்படி லைட்டாக ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே ப்ளைனாக இருக்கணும். இதோட அவுட்டரில் வந்து எந்த ஒரு டாட்டோ இல்லை எந்த ஒரு எக்ஸஸுமே வந்து இதோட அவுட்டரில் வந்து டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாது. ஸோ இது எல்லாமே இன்னரில் வர மாதிரியே வச்சுட்டு அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து கரெக்டாக நாடா சுற்றி முடிச்சாச்சு. ஸோ இது நல்லா வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆகினதுக்கப்புறம் தான் வந்து கிளாத்தில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து இதில் க்ளூவெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்படியே வந்து நம்மளால் கிளாத்துக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது இதுக்கு மேலே. இப்போது நம்ம நாடா சுற்றின ஃப்ரேம் பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட இந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, கரெக்டாகவே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்படி தான் நீங்கள் கரெக்டாக சுற்றிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டைட்டாகவே வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கிளாத் வச்சு செட் பண்ணும்போது கரெக்டாக வந்து கிளாத் நகராமல் கரெக்டாக வந்து செட் ஆகும். பாருங்கள், நம்ம லைட்டாக நூல் அளவுக்கு கேப் விட்டது, ரொம்பவே ஈவனாக கரெக்டாகவே வந்திருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கிளாஸ்லேயே வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஸ்டாண்டில் வந்து ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நினச்சேன். பட் இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கான ப்ராக்டிஸ் வந்து இது போதும். இந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஸ்டாண்டில் வந்து ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். இந்த ப்ராக்டிஸ் மட்டும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஐ வில் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட நேம் லிஸ்ட்டும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு ஐ எம் அட்டன் த கிளாஸ்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட கிளாஸஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் கிளாஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ரொம்ப சீக்கிரமாகவே ஆரியோ ஈஸியாகவே வந்து கற்றுக்கலாம். பாய்.